இவன் எப்படிடா இங்க வந்தான் அப்படின்னு அவனை பார்த்து ரெண்டு பேரும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. இப்படி ஒரு அதிர்ச்சிய இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, ரூமுக்கு போய் ரொம்ப மஜாவா இருக்கலாம்னு பிளான் பண்ணோமே, எல்லாமே நாசமா போச்சே அப்படின்னு சாண்டியாகோ மனசொடைஞ்சு போறான். அந்த ஊர்ல நான் செய்ய நினைச்ச விஷயம் எல்லாம் செஞ்சுட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும் போல இருந்தது. அதனாலதான் உங்களை தேடிக்கிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு புருஷன் சொல்ல சிமியானா கேக்குறா. நாங்க இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? நாங்க இங்கதான் தங்குறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சிமியானா கேட்க புருஷன் சொல்றான். நீங்க இந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. நான் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த ஊர் ஆளுங்கள் கிட்ட உங்களை பத்தி கேட்டேன். அவங்கதான் நீங்க தங்குற அட்ரஸ கொடுத்தாங்க. அப்படிதான் உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு புருஷன் சொல்றான். ஏதோ தப்பா இருக்கு. பொண்டாட்டியும் மச்சானும் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க. நம்ம இல்லாத போது ஏதோ தில்லாலங்கடி வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு புருஷனுக்கு ஒரு டவுட் வருது. பொண்டாட்டியும் மச்சானும் இவனை பார்த்ததுல இருந்து வேந்த முழிக்கிறதால நம்ம கிட்ட சொல்ல முடியாத ஏதோ ஒரு திருட்டுத்தனத்தை இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். பொண்டாட்டியோட பேச்சு, பார்வை எதுவுமே நார்மலாவே இல்ல. ஏதோ ஒரு கில்மா விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு புருஷன் உணர்றான். அது என்னது? அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மச்சான் கூட தனியா உட்கார்ந்து பேசுறான். பொண்டாட்டி இல்லாத நேரமா பார்த்து இவனுக்கு நிறைய சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு மெதுவா உண்மைகளை வெளியே வர வைக்கிறான். ஆனா நம்ம சாண்டியாகோ மச்சானை விட ரொம்ப புத்திசாலி. இவர் இல்லாத நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இது மாதிரி சரக்க ஊத்தி கொடுத்து நைஸா பேசுற மாதிரி பேசி எல்லாத்தையும் போட்டு வாங்குறாரு அப்படின்னு சாண்டியாகோ புரிஞ்சுக்கிறான். மச்சான் வாங்கி கொடுக்கற சரக்கை ஓசியில குடிக்கிறானே தவிர அவன் கேட்கிற கேள்விக்கு ஒன்னத்து கூட ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டான். உயிரே போனாலும் எதையும் உளரக்கூடாது அப்படின்னு சாண்டியாகோ குறியா இருக்கிறான். புருஷன் உஷார் ஆயிட்டான் அப்படின்னு எதுவுமே தெரியாம ஹீரோயின் அந்த ஊர் ஆளுங்களை போட்டோ எடுக்கிறதுல பிஸியா இருக்கிறான். இவளோட புருஷன் ஒரு ஆட்டோ டிரைவரை சந்திக்கிறான். இந்த டிரைவருக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஊர்ல கில்மா பண்றதுக்கு ஐட்டம்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறான். எனக்கு பொண்ணுங்க இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு அவனுக்கு தேவையான விஷயங்களை இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்றான். இந்த ஊர்ல அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற அட்ரஸ் இந்த ஆட்டோ டிரைவரும் கொடுக்கறான். இந்த ஆட்டோ ரோட்ல போயிட்டு இருக்கிறத சிமேனா பாக்குறான். இவளும் அந்த ஆட்டோல ஏறிக்கிறான். ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் தம்பி, ரெண்டு பேருக்கும் நடுவுல உட்காரான். பள்ளம் மேடா இருக்கிற ரோட்ல ஆட்டோ போக ரெண்டு பேரும் நல்லா இடிக்கிறானுங்க. திரும்பவும் எப்படா அக்கா கூட செய்யறது அப்படின்னு தம்பி ரொம்ப ஏக்கமா இருக்கான். இவ்வளவு நாள் தங்கின ரூமை காலி பண்ணிட்டு பீச் பக்கத்திலேயே ஒரு புது ஹோட்டலுக்கு வராங்க. ரூமுக்கு வந்த உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அக்காவும் புருஷனும் களத்துல இறங்கி ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க. அவங்க ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் வர்றதை கேட்டு சாண்டியாகோ இங்க வந்து பாக்குறான். அக்காவும் புருஷனும் கதவை திறந்து போட்டு பண்றாங்க. யாரு பார்த்தாலும் கவலை இல்ல அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்குறான். தம்பியும் ரூமுக்கு வெளியே நின்னுகிட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பாக்குறான். இவன் இங்க நின்று பாக்குறது அவங்களுக்கு தெரியல. எந்த சத்தமும் போடாம எல்லாத்தையும் பாக்குறான். இத பாக்க அக்காவை ரொம்ப மிஸ் பண்றான். எனக்கு எப்படா திரும்பவும் இது மாதிரி சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஷார்ட் மேல ஷார்ட் வாங்குறத ரசிச்சு ரசிச்சு பாக்குறான். அக்காவோட புருஷன் ரொம்ப நாளா செய்யாம இருந்ததால மொத்தமா சேர்த்து ஒன்னா செஞ்சு பட்டைய கலப்புறான். கதவுதான் திறந்திருக்குல்ல, உள்ள போய் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட இவன் யோசிக்கிறான். அக்கா புருஷனும் நிறுத்தாம விளையாடுறாரு. இதெல்லாம் பார்த்து இவன் பாம்பு படம் எடுக்க அதுக்கு மேல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே ரூமுக்கு வந்து உல்லாசமா கையடிச்சு சந்தோஷமா இருக்கிறான். அவன் பார்த்த சம்பவத்தை கண்ணு மூடி கற்பனை பண்ணிக்கிட்டு கைரேகை தேயிற மாதிரி அடிக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து சிமேனாவை புழக்க வாசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருகிறான். அப்படி இன்னும் காஜியான கற்பனைகளை மனசுல யோசிச்சு பார்த்துக்கிட்டு அடிச்சு தெறிக்க விடுறான். அவனால தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே செய்ய முடியல. எப்பவுமே அந்த நினைப்பாவே இருக்கான். திரும்ப எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா அக்கா கூட திரும்பவும் விளையாட முடியும் அப்படின்னு தவியா தவிக்கிறான். சான்ஸ் நம்மள தேடி வராது, நம்ம தான் சான்ஸை உருவாக்கிக்கணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். மஜா சம்பவத்தை செய்யறதுக்காக ஒரு சூப்பர் பிளான் பண்றான். அன்னைக்கு சாயந்தரம் அந்த ஊர்ல ஒரு வீட்ல ஒரு பார்ட்டி நடக்குது. இந்த பார்ட்டிக்கு சாண்டியாகோ வரான். ஏற்கனவே இவன் பீச்ல ரெண்டு பொண்ணுங்களை சந்திச்சு அவங்க இவனை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதால இவன் இங்க வந்திருக்கிறான். இங்க வந்து பார்த்தா அக்காவும் இங்கதான் இருக்காங்க. அத பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். இதுதான் நமக்கு சூப்பர் சான்ஸ், இங்க வச்சு செய்யணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அக்கா கிட்ட மனசை விட்டு பேசுறான். அன்னைக்கு பீச் மணல்ல செஞ்சதுல இருந்து உங்களை என்னால மறக்கவே முடியல. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை திரும்பவும் செய்யணும். என்னால இனிமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னால தூங்கவே முடியல. இன்னைக்கு எப்படியாவது செய்யணும். எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் தோணுதா? உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணலையா அப்படின்னு சாண்டியாகு அக்கா கிட்ட சொல்ல, அக்கா சொல்றாங்க, நானும் எப்ப பார்த்தாலும் அதை பத்தி தாண்டா யோசிக்கிறேன்.
அன்னைக்கு செஞ்சதுல இருந்து எனக்கும் அதை மறக்க முடியல. என் லைஃப்லயே நான் அவ்வளவு மஜாவா இருந்ததே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மேட்டரை நான் எப்படி மறக்க முடியும்? அது திரும்பவும் வேணும் வேணும்னு தான் நானும் இயக்கமா இருக்கிறேன். ஆனா என்ன பண்றது, என் புருஷன் எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்கிறதால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே மாட்டது. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. தம்பி கூட செய்யும்போது சூப்பரா இருக்கு. வார்த்தைகளால விவரிக்க முடியாத மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கு. நானும் உன்னை நினைச்சு நிறைய கையடிக்கிறேன். அதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொம்ப மஜாவா பேசிட்டு இருக்கும்போது அந்த கரெக்ட் டைம்க்கு இவளோட புருஷன் அங்க வந்துடுறான். எல்லாம் நல்ல சூடா போயிட்டு இருக்க நந்தி மாதிரி இவன் குறுக்க வரான். அவனை பார்த்ததும் சாண்டியாகும் அப்படியே கடுப்பாவறான். இன்னைக்காவது எல்லாமே செய்யலான்னு பார்த்தா இவன் திரும்பவும் வந்து சுதப்புறானே அப்படின்னு கொலைக்காண்டுல முறைக்கிறான். சிமேனா எழுந்து பாத்ரூமுக்கு போன கேப்ல அக்கா புருஷன் சாண்டியாகோ கிட்ட பேசுறான். நான் இல்லாத போது நீங்க 2 பேரும் கில்மா பண்ணது எனக்கு தெரியும். உண்மையை ஒத்துக்கோ, எத்தனை தடவை ஷாட் போட்ட அப்படின்னு இவன் சாண்டியாகோவை பார்த்து கேட்க, சாண்டியாகோ அப்படியே பயத்துல பேச்சு மூச்சு வராம அப்படியே திக்கி திணறான். மச்சானுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமே என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சாண்டியாகோ முழிக்கும் போது அக்கா புருஷன் பயங்கரமா சிரிக்கிறான். டேய், நான் சும்மா காமெடி பண்ணேன். உன் முகத்துல என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு பாக்குறதுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அக்கா புருஷன் சொல்றான். இவன் லூசு மாதிரி விளையாடுறானா இல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறானா அப்படின்னு சாண்டியாகோ யோசிக்கிறான். எது என்னவோ மச்சான் நல்ல ஜாலி மூட்ல தான் இருக்காரு. நல்ல சரக்க ஊத்தி கொடுத்து மட்டை ஆக்கிட்டு அவர் தூங்குனதுக்கு அப்புறம் அக்கா கூட மஜாவா இருக்கணும் அப்படின்னு சாண்டியாகோ பிளான் பண்றான். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்பவும் இவனுக்கு கிடைக்காது. இன்னைக்கு எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு வெறியா இருக்கிறான். உயிரே போனாலும் பரவாயில்லை, இன்னைக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு பல பல ஆங்கிள் ஷாட் போட்டு ரொம்ப மஜாவா இருக்கணும் அப்படின்னு குறியா இருக்கிறான். அதுக்கப்புறம் இவன் பொண்டாட்டிய கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம போன மாசம் அந்த ஹோட்டல்ல மேட்டர் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி திரும்பவும் செய்யலாமா? நான் இந்த பார்ட்டில ஒரு பொண்ணு உஷார் பண்ணி வச்சிருக்கிறேன். அவளும் நம்ம கூட சேர்ந்து செய்யறதுக்கு விருப்பமா இருக்கிறான். நீ ஓகே சொன்னா பக்கத்து லாட்ஜிலே ரூம் போட்டு போன மாசம் பண்ண மாதிரி ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யலாம். என்ன சொல்ற? நான் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வரட்டா அப்படின்னு சிமேனாவோட புருஷன் கேக்குறான். ஆக்சுவலா இவன் என்ன கேக்குறானா, இந்த புருஷன் பொண்டாட்டி அவங்க மேட்டர் பண்ணும்போது ஒரு நார்மலான புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவங்க மட்டும் தனியா பண்ணாம முன்ன பின்ன தெரியாத நிறைய பேர் கூட சேர்ந்து கும்பலா மேட்டர் பண்றதை இவங்க அடிக்கடி ட்ரை பண்றாங்க. அப்படி பண்றது இந்த புருஷனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நம்ம திரும்பவும் அதே மாதிரி செய்யலாமா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட கேக்குறான். அதாவது பார்ட்டில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு பொண்ணு கூட ஒரு அருமையான சம்பவத்தை செய்யலாமா அப்படின்னு கேக்குறான். இந்த பார்ட்டி நடக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு அருமையான லாட்ஜ் இருக்கு, அங்க போய் செய்யலாம் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா இதுக்கு சிமேனா என்ன சொல்றானா, ஏதோ போன மாசம் நான் தெரியாம அப்படி செஞ்சுட்டேன். சரக்கடிச்சு ரொம்ப போதையா இருந்ததால அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அது என்ன அறியாம நடந்த ஒரு தப்பு. அந்த மாதிரி மேட்டர்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. இன்னும் கேட்டா அதெல்லாம் எனக்கு ஒரே அருவருப்பா இருக்கு. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாத. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வரல அப்படின்னு சிமேனா சொல்ல இவ புருஷன் சொல்றான். நீ வரலன்னா போ, பரவாயில்ல. ஆனா நான் அரேஞ்ச் பண்ண அந்த பொண்ணை போடாம எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது. நான் போய் அவளை போட போறேன். நீ இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சிமேனாவோட புருஷன் சொல்லிட்டு அவன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த அந்த ஐட்டக்காரிய போடுறதுக்காக அவன் அங்கிருந்து கிளம்புறான். பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போகாம அவளோட புருஷன் மேட்டர் பண்ற சவுண்ட கேட்டுக்கிட்டு அப்படியே வெளியே உட்கார்றா. இந்த பார்ட்டி நடந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே லாட்ஜ் இருக்கிறதால இவ அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு லாட்ஜ் ரூம்ல இருந்து வர கில்மா சத்தத்தை ஒண்ணு விடாம கேக்குறான். அவளோட புருஷன் மிருகத்தனமா ஷாட் போடுறத ஒண்ணு விடாம கேட்டு அப்படியே மிரண்டு போறான். இவன்லாம் ஒரு புருஷனா? இவன் கூட எப்படி வாழறது? அவனோட சந்தோஷத்துக்காக கட்டுன பொண்டாட்டிய கண்டவன் கூடெல்லாம் மேட்டர் பண்ண வைக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறான். இவன் கூட இவன் பொண்டாட்டியா வாழறது ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சாண்டியாகோ இந்த கிராமத்து பொண்ணுங்க கூட ரொம்ப மஜாவா இருக்கிறத இந்த ஊர் ஆளுங்க பாருகிறாங்க. எவனோ ஒருத்த சிட்டியில இருந்து வந்து நம்ம ஊர் பொண்ணுங்களை போட்டு நல்லா என்ஜாய் பண்றான் அப்படின்னு இந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் சமகாண்டில் இருக்கானுங்க. ஹீரோவுக்கு ஸ்கெட்ச் போட்டு எப்படியாவது இவன் கையை காலை உடைக்கணும் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்றாங்க. சாண்டியாகோ இந்த ஊர்ல ரொம்ப மஜாவா என்ஜாய் பண்றான். தினமும் அட்லீஸ்ட் 3 பொண்ணுங்களையாவது பதம் பாக்குறான். அதெல்லாம் தினமும் வேடிக்கை பாக்குற இந்த கிராமத்து ஆம்பளைங்க சும்மா இருப்பாங்களா? இவனை வெட்டி கூறு போடணும் அப்படின்னு ரொம்ப கொலவெறியா இருக்கானுங்க. அக்கா ரொம்ப சோகமா இருக்கிறத சாண்டியாகோ பாக்குறான். என்னக்கா ஆச்சு? பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன நடந்தது அப்படின்னு இவன் கேட்க அக்காவும் நடந்தது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. தம்பி, நீ உன் மச்சான பத்தி சரியா புரிஞ்சுக்கவே இல்லை.
அவரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஒரு மேட்டர் மிருகம். அவனோட சந்தோஷத்துக்காக என்ன நிறைய பேர் கூட செய்ய வைக்கிறான். அவனுக்கு என் மேல அன்பே இல்லை. நிறைய பேரு என்ன வெளுத்து வாங்குறத அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். மேட்டர் பண்ணும்போது கும்பலா பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆனதிலிருந்து இது மாதிரி நிறைய கொடுமைகளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அக்கா எல்லாத்தையும் சொல்ல, இதெல்லாம் கேட்டு சாண்டியாகோ அப்படியே மிரண்டு போறான். அக்காவை நிறைய பேர் பதம் பார்க்கிறானுங்க. அதுவும் மச்சானே அரேஞ்ச் பண்றாரு அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டதும் ஒரு பக்கம் இந்த கில்மா கதையெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு ஒரே மஜாவா இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சொந்த அக்கா கூட நிறைய பேர் விளையாடி இருப்பானுங்களே அப்படின்னு இவன் யோசிக்கும் போது எப்படி எல்லாம் செஞ்சிருப்பானுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பார்க்கறான். எப்படி எல்லாம் ஷார்ட் போட்டிருப்பானுங்க, அக்காவை என்னெல்லாம் செய்ய வச்சிருப்பானுங்க, அக்கா வேணான்னு சொன்னாலும் வற்புறுத்தி என்னெல்லாம் செய்ய வச்சிருப்பானுங்க. அதுவும் மச்சான் பார்க்கும்போதே அவன் எதிர்க்கவே எல்லாமே செஞ்சிருப்பானுங்களே அப்படின்னு இவன் கண்டதையும் யோசிச்சு பார்க்கறான். அக்காவும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றான். அதை கேட்க கேட்க இவன் பாம்பு படம் எடுத்து நிக்கிறான். இனிமே இவங்க கூட செய்ய சான்ஸ் கிடைச்சா இவங்க சொன்ன கதை எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு அதுல வந்த மாதிரியே நல்லா ஷார்ட் போடணும் அப்படின்னு இவன் மனசுல பிளான் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிமேனா அவளோட ரூமுக்கு வரும்போது புருஷன் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவளை பார்த்ததும் புருஷன் கேக்குறான், இவ்வளவு நேரம் எங்க போய் ஊர் சுத்திட்டு வர, எவனையாவது கரெக்ட் பண்ணி மஜாவா இருக்கிறியா அப்படின்னு புருஷன் கேட்க சிமேனா சொல்றா, நான் எவன் கூட என்ன பண்ணா உனக்கு என்னடா? இதோட நான் உன் பொண்டாட்டியும் இல்ல, நீ என் புருஷனும் கிடையாது. நம்ம உறவு இதோட முடிஞ்சு போயிடுச்சு. இதோட நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத, என்னை தேடிக்கிட்டும் வந்துராத. உன்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசமா போனதெல்லாம் போதும். இனிமே நான் ஃப்ரீயா வாழப் போறேன். என்ன இதோட டிஸ்டர்ப் பண்ணாத, மரியாதையா போயிடு அப்படின்னு சிவமேனா இவனோட மூஞ்சிலேயே செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறான்.